ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ராகி பால் கொழுக்கட்டை சேர்ந்தா பார்க்க போகிறோம். வாணிக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்துட்டு நான் ராகி மாவு வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு அது வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து நான் வந்து சுடு தண்ணி காய வச்சுருந்தேங்க ஆல்ரெடி. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் மாவு பத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 கப் போல் வெல்லம் வந்து நான் வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து நான் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டேன். உங்களுக்கு எந்த ஸ்டெப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நான் தண்ணி ஊற்றி சுடு தண்ணி காய வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த நம்ம உருண்டை பிடிச்சிருந்தல அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வெந்தரட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் தேங்காய் வந்து தோண்டி வச்சுருந்தேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக குருமிளகு, கொஞ்சமாக வந்துட்டு இது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இது புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா ஆவி வருது பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்துட்டு பால் காய்ச்சி வச்சுன்னு சொன்னேன்ல, அதை வந்து நம்ம இனிப்புக்காக இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஸ்மெல்லுக்காக வந்துட்டு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து பால் வச்சுருந்தோம்ல, தேங்காய் பால், அது வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இது நுரெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ராகி தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நல்லா இருக்குமான்னு நினச்சேன். ஆனால் நிஜமாக நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐக்கான் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா பிடிச்சிருக்கு. அது சந்திக்கிறேன். டாட்டா, பை.